வணக்கம் குழந்தைகளா. இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கட்டுரை. காமராசர் என்னும் தலைப்பில் கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காமராஜரை பற்றி ஒரு கட்டுரை. காமராசர் முன்னுரை எழுதிக்கோங்க. காமராசர் விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் பிறந்தார். அவருடைய பெற்றோர் குமாரசாமி நாட்டார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆவார். அவருக்கு குலதெய்வமான காமாட்சி அம்மனின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அவருடைய தாயார் ராசா என்று அழைத்தார். நாளடைவில் காமாட்சி என்ற பெயர் மாறி காமராசு என்று ஆனது. இளமை காலத்தில் என்னென்ன பண்ணாரு? காமராசர் தனது பள்ளி படிப்பை சத்திரிய வித்யாசாலா பள்ளியில் தொடங்கினார். அவருக்கு 6 வயதிருக்கும் பொழுது அவருடைய தந்தை இறந்ததால் அவரின் தாயாரின் நகைகளை விற்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். தன்னுடைய மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். கல்வி பணிகள். காமராசர் காலத்தில் கட்டாய கல்வி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. பள்ளி வேலை நாட்களை 180 200 உயர்த்தினார். தொடக்க பள்ளியில் மதிய உணவு திட்டம் இவரால் தொடங்கப்பட்டது. பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தப்பட்டு பள்ளிக்கான அடிப்படை பொருட்களும் கருவிகளும் பெறப்பட்டன. உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழில்நுட்ப கல்லூரி தொடங்கப்பட்டது. உடற்பயிற்சி கல்லூரிகள் திறக்கப்பட்டன. மருத்துவ கல்லூரி முதலான தொழிற்சாலைகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கு வட்டியில்லா கடனளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. நிறைவேற்றிய பிற திட்டங்கள். அவரின் நிறைவேற்றின ஒரு சில திட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். நாடு முன்னேற்றம், நாட்டு மக்களின் வாழ்க்கை முன்னேற்றம், கல்வி, தொழில் வளத்துக்கு முன்னுரிமை அளித்தல், பல திட்டங்களை நிறைவேற்றினார். அவரது ஆட்சியில் 9 முக்கிய நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. அவை பவானி திட்டம், மோட்டோர் கால்வாய் திட்டம், காவிரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம், மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, ஆரணியாறு ஆகியவை ஆகும். தொழில் முன்னேற்றத்திற்கு காமராசர் செய்த பாரத மின் நிறுவனம், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், மணலியில் சென்னை சுத்திகரிப்பு நிலையம், ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை, நீலகிரி புகைப்பட சுருள் தொழிற்சாலை, கிண்டி மருத்துவ சோதனை கருவி தொழிற்சாலை, மோட்டோர் காகித தொழிற்சாலை இவை அனைத்தும் காமராசரால் தொடங்கப்பட்டவையாகும். முடிவுரை. கல்வி கண் திறந்த காமராசரின் பிறந்த நாளான ஜூலை 15 வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஏழை பங்காளிகளாகவும் கர்ம வீரராகவும் தன்னலமற்ற தலைவராகவும் வாழ்ந்தவரின் அடியொற்றி நாமும் நாட்டின் நன்மைகளை செய்வோம். இதுதான் கட்டுரை. இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மொழியை ஆள்வோம் வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.